Good morning, student. So next நம்ம இந்த லெசனை கண்டினியூ பண்ணுவோம். Next topic பார்த்தீங்கன்னா Association of Southeast Asian Nations. Okay. So SAARC நம்ம என்ன மெத்தடாலஜி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுமோ அதை படிக்கிறதுக்கு அதே மெத்தடாலஜி தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட் எப்போ இந்த ஏஷியன் அமைப்பு ஏற்படுத்துகிறாங்க பார்த்துட்டு on 8th August 1967 in பேங்காக் ஆரம்பித்தாங்க. ஒரிஜினல் மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் அண்டு தாய்லாந்து. இவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த 1967 இந்த ஏசியன் அமைப்பு ஆரம்பிக்கும் போது இருந்த மெம்பர் கண்ட்ரிஸ், ஒரிஜினல் மெம்பர் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. The Asian nations are expected to benefit from the FTA, அதாவது ஒன் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க் ஆர்கனைசேஷன் இல்லையா, as it will reduce tariff and non-tariff barriers. அது tariff and non-tariff barriers சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து the member countries to maintain their unity and solidarity by establishing a trade bloc. அது அவங்களுடைய ஒற்றுமையும் அவங்க நிலைத்த சாலிடாரிட்டினா அவங்க நிலைத்த தன்மையும் நிரூபிப்பதற்கோசரம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நிரூபிக்கும் விதமாக ஒரு ட்ரேட் பிளாக் சொல்லக்கூடிய ஒரு குழு, ஒரு மெம்பர் கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் மெம்பர் கண்ட்ரிஸ் மெயின்டைன் த யூனிட்டி அண்ட் சாலிடாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபாரின் ட்ரேட் இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபாலோவிங். ஆக்சுவலாக வந்து ப்ருடென்ட் இந்த சென்சிபிள் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ், அதாவது ப்ருடென்ட்னு சொல்லி சென்சிபிள் சம்திங், அது என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஏஷியனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைஃப் பிளட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரின் ட்ரேடு தான். இல்லை, அந்த ஃபாரின் ட்ரேடு தான் அவங்களோட மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க அங்கே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸோ ஏஷியன் சப்மிட் ஆஃப் தி ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் மெம்பர்ஸ். அந்த ஏஷியன் சப்மிட்டில் யாரெல்லாம் கலந்துக்குவாங்கன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கவர்மெண்ட்டுடைய ஹெட் இருக்காங்க இல்லையா, அந்த ஹெட் மெம்பர்ஸ் தான் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஹையஸ்ட் பொசிஷன் இருக்குங்க, அது ஒரு கோஆப்ரேஷன்ஸ், அவங்க கோஆப்ரேஷனுடைய இந்த ஏசியன் சப்மிட் வந்து நடந்துகிட்ருக்கு. இட் மீட்டிங்ஸ் ஆர் ஹெல்ட் ஒன்ஸ் இன் த 3 years. அது 3 வருடங்களுக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணுறது, இந்த ஏஷியன் அந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இந்தியா ரிலேஷன்ஷிப் வித் ஏஷியன் ஸ்டார்டட் 1992 அண்ட் இந்தியா பிகம் ஏ செக்டோரல் அண்ட் டயலாக் பார்ட்னர் ஆஃப் ஏஷியா. ரொம்ப குறிப்பிட முக்கியமான விஷயத்தில் வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, த ஜியாகிராஃபிக் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஏஷியா கண்ட்ரிஸ் டு இந்தியா. ஓகே, அதாவது ஒரு புவியியல் அமைப்பு இல்லையா, அந்த பக்கத்து நாடு அப்படின்ற விஷயத்தில் நம்ம நாடு வந்து நாட்டோட ஒரு மெம்பர் கண்ட்ரிஸாக இருந்துருக்கு. ஓகேங்களா, ஃபெசிலிட்டேட் ஃபாஸ்டர் எக்ஸ்போர்ட் அண்டு லோவர் ஃப்ரைட் காஸ்ட். அது இந்தியா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற அந்த ஹெட் குவார்ட்டர் அந்த மெம்பர் கண்ட்ரிஸில் மெம்பர் கண்ட்ரிஸுக்கு அவங்களுடைய வாணிபம் நடப்பதற்கு ஏற்ற ஒரு நாடாக இருப்பதனால நம்ம வந்து அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடப்பதற்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுற நாடாக இருக்குது நம்ம. அதில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட், அந்த காஸ்ட்லாம் நம்ம வந்து ரிடக்ஷன், அவங்களுக்கு கன்செஷன் உண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் ஏஷியன். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் படிக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக படிங்க. ஏன்னா பொதுவாகவே மெம்பர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் ட்ரேட் பிளாக் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எய்ம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பேசும்போது நம்ம ஏற்கனவே சார்க்கில் படித்த அந்த அப்ஜெக்ட் மாதிரி இங்கே ரிலேட்டடாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன சார் அங்கே தான் படித்தேனே இங்கே அதேமாதிரி இருந்தால் சொன்னால், ஸோ சிமிலர் தான் இருக்கும். இது வந்து ஹெல்ப்ஃபுல் தான் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு படிச்சுட்டு ரெண்டாவது இன்னொன்றுக்கு மற்ற கொஸ்டின் அப்படியே எழுதலாம். ஸ்லைட் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுங்க. மைன்யூட்டாக கொஞ்சம் அந்த மைன்யூட் சேஞ்சஸ் மட்டும் படிச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம தான் டு ஆக்சிலேட் த எக்கனாமிக் க்ரோத், சோஷியல் ப்ரோக்ரஸ் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இன் தி ரீஜன். இது அப்படியே அப்ளிகலாக போகும் சார்க்கு, இல்லைங்களா. டு ப்ரொமோட் ரீஜனல் பீஸ், பாருங்கள், அந்த வட்டார அமைதி, அந்த உறுப்பு நாடுகளுடைய ஒரு அமைதி, டெரரிசம், அந்த தான் முக்கியமாக பேசணும் இல்லாமல், அண்டு ஸ்டெபிலிட்டி அண்டு ஃபெய்த்ஃபுல்னஸ் டு தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர். அந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாங்க இல்லையா, அதோட சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு, அதுக்கு அந்த கொள்கைகளுக்கு ஏற்றால் போல்
அது உண்மையாகவும் ஓகேவா அது அமைதி மற்றும் நிலைத்தன்மை கொண்ட ஒரு அந்த ஒரு அந்த சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் அந்த ரீஜனில் அப்படின்றத கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா to promote cooperation among the member of ASEAN through the exchange of knowledge and the experience in the field of public sector auditing. பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கின்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேஷன்ஷிப் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமையை ஒரு கோஆப்ரேஷன் அவங்களுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, மெயின்டைன் பண்ணுறது இது ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். அண்டு to provide a favorable environment and the facilities for research, training and education among the members. அது நாடுகளிலே அறிவியல் வளர்ச்சி ஆராய்ச்சி கல்வி போன்ற விஷயத்தில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் வரணும், ஒருங்கிணைந்த ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஆப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் எ conducive environment and facilitate for research, training and education among the members. இது ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி கல்வி மேம்பாடு போன்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க கொண்டுட்டு வர நோக்கமாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டு சர்வ் அஸ் எ சென்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆஸ் அன் ஏஷியன் லிங்க் வித் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். மற்ற பன்னாட்டு நிறுவனங்களுடைய தொடர்பு கொண்டு ஒரு சென்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஒரு என்ன சொல்கிறது கருத்து செறிவு கொண்ட ஒரு செய்தி தொடர்பு கொண்ட ஒரு பகுதியாக இவங்க இருந்துகிட்ருக்காங்க. உலக நாடுகளே ஒரு ஒற்றுமை கருத்து பரிமாற்றம் உதாரணமாக இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய அந்த சுனாமி போன்ற விஷயங்களெல்லாம் நேச்சுரல் கலாமிட்டிஸ் அந்த மாதிரி பண்ணுறது, ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப்பு, அபவுட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸு, ஃபேவரபிள் ட்ரேட் கண்டிஷன்ஸு, இதுமாதிரி நிறையா சொல்லலாம். எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிற ஒரு நோக்கம் இவங்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஏஷியன், அவங்களோட செயல்பாடு எதை நோக்கி கண்டிப்பாக அந்த அவங்க ஃபங்க்ஷன் பார்க்கும்போது டு ஃபில்ஃபில் த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஏஷியன் அதை நோக்கி தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். ஓகேங்களா. டு ஃபெசிலிட்டேட் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் சர்வீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் ஏஷியன் பை கிரியேட்டிங் எ சிங்கிள் ரீஜனல் மார்க்கெட் லைக் யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் தெரியும் உங்களுக்கு. யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக ஆஃப்டர் தி வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு யூரோப்பியன் யூனியன் ஆரம்பித்தாங்க. அப்படி பார்க்கும்போது யூரோ அப்படின்னு நாணயத்தை உருவாக்கி அந்த யூரோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த யூரோப்பியன் கண்ட்ரியில் யாரெல்லாம் மெம்பர் கண்ட்ரி இருக்காங்களோ அந்த கண்ட்ரிலாம் யூரோன்ற நாணயத்தை யாரெல்லாம் பயன்படுத்தணும். உதாரணமாக இந்தியாவோட ருப்பீஸை வந்து சைனாவிலையோ இல்லை பக்கத்தில் பாகிஸ்தான்லையோ நேபாளிலையோ பூட்டான்லையோ பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க தனி அவங்க கரன்சி வச்சுருக்காங்க. பட் யூரோன்ற ஒரு நாணயம் பார்த்துங்க அந்த கரன்சி வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்க காமன் கரன்சி அக்செப்டட் பை ஆல் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? 10th நீங்கள் படிச்சிருக்கலாம் அந்த யூரோன்ற விஷயத்தை. ஓகேங்களா. அப்போ அந்த யூரோப்பியன் யூனியன் மாதிரி என்ன பண்ணாங்க, இந்த ஏஷியனும் இந்த மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ்குள்ளே தங்களுக்கு தேவையான அந்த உணவு பொருட்கள் பணிகள் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தை வந்து எந்த பேரியர் இல்லாமல் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பேரியர் இல்லாமல் ஒரு சிங்கிள் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ அக்சஸ் டு தி marketers of one member country to the marketers of all other member countries, thus fostering growth in the region. அது மார்க்கெட்டர்ஸ்னா வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா. ஒரு உதாரணமாக இப்போ நான் வந்து மெம்பர் கண்ட்ரியில் ஒருத்தர் இருக்கேன், ஐ வாண்ட் எக்ஸ்போர்ட் டு சம்திங் டு சம் அதர் கண்ட்ரிஸ்னால் நோ பேரியர்ஸ் இல்லையா. நான் இந்த மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே எந்த நாடு கூட நான் பண்ணுவேன், நான் என்னோடய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவேன், எனக்கு தேவையான ரா மெட்டீரியலே அந்த எல்லா நாட்டிலேருந்து நான் கொண்டு வந்துடுவேன் அதான் மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே. இது மாதிரி வந்து இது எந்த மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட அந்த ஏஷியன் கண்ட்ரிஸ்குள்ளே டெவலப்மெண்ட்ன்றது க்ரோத்ன்ற வளர்ச்சி என்பது கொஞ்சம் ஃபாஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு இம்ப்ரூவ் பிஸ்னஸ் காம்படிட்டிவ்னஸ் பிட்வீன் businesses from different countries and also narrow development gap between member countries. அது பிஸ்னஸ் காம்படிட்டிவ்னஸ் என்னதுன்னா உதாரணமாக பாருங்கள், காம்படிஷன் இருந்தால்தான் டெவலப்மெண்ட் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்போ என்னோட பொருளை வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு என் பொருளுக்கு உண்மையில பெஸ்ட் இருக்கணும். அந்த பெஸ்ட் இருக்கு என்ன பண்ணணும், நான் ஆராய்ச்சி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் இல்லையா. ரிசர்ச் பண்ணும்போது ஐ வில் ஃபைண்ட் அவுட் நியூ மெத்தட்ஸ், சம்திங் டிஃப்ரெண்ட் இன் ஷேப்பில் இருக்கலாம், அந்த ஃபங்க்ஷன்ஸில் இருக்கலாம், எதோ ஒன்று இருக்கலாம். ஸோ லைக் தட் ஒவ்வொருத்தரும் அப்படி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸும் அந்த டெவலப் அவங்க அந்த அந்த சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகமாகும்போது அந்த டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான கேப் இருக்குல்ல, அந்த கேப் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டு பேவ் வே ஃபார் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி மெம்பர் நேஷன்ஸ். இல்லை மெம்பர் நேஷனுக்குள்ள அங்காடி, போதுமான அங்காடி, அதாவது அங்காடின்னு சொன்னாலே செல்லிங் அண்ட் பையிங் ஆஃப் ஃபினிஷ்டு குட் ஆஸ் வெல் அஸ் ரா மெட்டீரியல், ஓகேங்களா. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், முதலீடு செய்வதற்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஏஜென்சிஸோட சப்போர்ட்டாக இருக்கலாம். இதெல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி கொள்வதற்கான வழியே இருக்குங்க, இல்லைங்களா. இட்டு ஃபாஸ்டர் கோஆப்ரேஷன் இன் மெனி ஏரியாஸ் இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட். அது வேகமான வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி மற்றும் ட்ரேடு, அந்த அதில் ஒரு ஃபாஸ்டான க்ரோத்தை வர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஏஷியன். ஓகே, நெக்ஸ்ட்டு யூ கோயிங் டு see the பிரிக்ஸ், அதாவது சார்க்கு, ஏஷியன், பிரிக்ஸ். இந்த 3 தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பிளாக்காக பார்த்தோம் இல்லையா. இப்போ லாஸ்ட் ஒன் இது. ஸோ அந்த பிரிக்ஸோட இந்த லெசன் நமக்கு ஆக்சுவலாக வந்து கன்க்ளூட் ஆகிடும், 8th லெசன் முடிஞ்சிடும். ஸோ அகெயின் த சேம் ஃபார்முலா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் 2001. ஸோ மெம்பர் நேஷன் பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாங்காய், அதாவது சைனாவில் இருக்குது. பிரிக்ஸ் மெம்பர்ஸ் நோன் அஸ் தி ஃபார் த சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ரீஜனல் அஃபேர். ஸோ இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரியில் இருக்கிற உறுப்பு நாடுகளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. என்னென்னா அந்த அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்குள்ளேயே அந்த ரீஜனல் அஃபேர்னு சொல்கிற நலனில் அக்கறை காட்டணும். யாரை நாமினேட் பண்ணுறதோ டிஸ்டர்ப் பண்ணுறதோ இருக்கக்கூடாது, ஓகேங்களா. சின்ஸ் 2009 the BRICS nation have meet annually at formal summit. அது வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க ஃபார்முலா அவங்க மீட் பண்ணுற ஒரு விஷயம், இந்த பிரிக்ஸ் மீட்டிங் நடக்கிற இது இருக்குது இல்லை. ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் சமிட் பார்த்தீங்கன்னா வாஸ் ஹெல்ட் இன் மாஸ்கோ, ரஷ்யாவில். சவுத் ஆஃப்ரிக்கா ஹாஸ்டட் இட் 10th பிரிக்ஸ் சமிட் இன் ஜூலை 2018. சவுத் ஆஃப்ரிக்காவில் 10வது அந்த கூட்டம் பிரிக்ஸ் கூட்டம் நடந்திருக்கு. அதோட அஜெண்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார் பிரிக்ஸ் சமிட் அஜெண்டானா என்னென்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணாங்க, அந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயம் பேசினாங்க அப்படின்னு சொல்கிறது தானே திங்ஸ் டு பி டிஸ்கஸ்டு அப்படின்னு சொல்கிறது தான், ஓகேங்களா. ஆர் திங்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு. சப்மிட் இன்க்ளூசிவ் க்ரோத், ட்ரேட் இஷ்யூஸ், குளோபல் கவர்னன்ஸ், அப்புறம் வந்து ஷேர்டு ப்ராப்பர்ட்டி அண்டு இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இந்த விஷயம் நம்ம என்ன பண்ணாங்க, அவங்க அந்த 10th சவுத் ஆஃப்ரிக்கா அந்த பிரிக்ஸ் மீட்டிங்கில் பேசினாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியா ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹோஸ்டிங் 4th சப்மிட் இன் 2012 on 8th in 2016. அப்போ என்ன சொன்னால் 2 பிரிக்ஸ் மீட்டிங் இந்தியா நடப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு objective of BRICS. First one, to increase trade cooperation by making an exclusive trade. ஓகே, ட்ரேட் பிளாக்ஸ், ஓகேங்களா. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரே மாதிரி விஷயமா இருக்கும், பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது ட்ரேட் பிளாக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷனை ஏற்படுத்துறது முதல் நோக்கம். டு யூஸ் கரன்சி அதர் தென் US டாலர். Since dollar is a dominant currency and US can control the flow of dollar, BRICS help in the countries operating with alternative currencies. அது இவாதி சொன்னால் இப்போ டாலர் இப்போ பொதுவாக மற்ற பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே பொதுவான கரன்சியாக டாலர் தான் இருக்க முடியும் இல்லைங்களா. சப்போஸ் டாலரை வந்து USA வந்து டாமினேட் பண்ணும்போது, அதை கவுண்ட் பண்ணும்போது அந்த டாலர் ஸ்ட்ராட்டஜியால் அந்த ட்ரேட் வந்து பார்த்துச்சுன்னா பாதிப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரிக்ஸ் அமைப்பு வந்து ஆல்டர்னேட்டிவ் கரன்சிஸ். விதமாக ரஷ்யாவோட இந்தியா வந்து
ஹெல்ப் பண்ண ட்ரேடிங் வச்சுச்சுன்னா இப்போ டாலர் நம்ம கொடுக்கணும், அவங்க நம்ம டாலர் கொடுத்து வாங்கணும். பட் டாலர் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது நான் பிரிக்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற அளவுக்கு அவங்க ஆல்ரெடி கரன்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டு இன்க்ரீஸ் ரீஜனல் கோஆப்ரேஷன்ஸ், சமூக ஒத்துழைப்பு, அந்த அந்த வட்டார ஒத்துழைப்பு வந்து ஏற்படுத்துறது. டு கிரியேட் எ செப்பரேட் ட்ரேட் பிளாக் மேட் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃபார் த ட்ரேட் ஆஃப் கோஆப்ரேஷன்ஸ். அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு இடையில் ஒரு தனியான ஒரு ட்ரேட் பிளாக் ஏற்படுத்தி நாட்டு பொருளாதார வச்சு மேம்படுத்துகிற ஒத்துழைப்பு தர்றதை அவங்க ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ட் ஆஸ் த ப்ரொமோட்டர் ஆஃப் மோர் ஜென்யூன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ அட்வொகேட்டிங் ரிஃபார்ம் ஆஃப் த யூஎன் செக்ரட்டரி கவுன்சில்ஸ். அது யூஎன் செக்ரட்டரி கவுன்சிலில் அதை என்ன பண்ணுறது, அது ரீஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வேல்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொமோட்டர் ஆஃப் மோர் லெஜிட்டிமேட்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தை வந்து அவங்க மாடிஃபை பண்ணுற அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்களுக்கு தே ஹாவ் த ரைட். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, எஸ்பெஷலி மீன்ட் ஃபார் சவுத் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கோஆப்ரேஷன்ஸ். அது அந்த சவுத் கண்ட்ரிஸ்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு ஒத்துழைப்புன்றதை வந்து மேம்படுத்துறது அப்படின்ற விஷயத்தில் இவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடு நோக்கி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் பெர்ஃபார்ம் அஸ் அன் ஏஜென்ட் டு பிரிட்ஜ் த இன்க்ரீசிங் கேப் பிட்வீன். ஆனால் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கு அடைவதற்கு தடையாக இருக்கின்ற தடை இல்லையா, கேப்னு சொன்னால் அந்த கேப்பை வந்து நிறைவேற்றும் வகையாக இருக்குது. எந்த பதின்னு சொன்னால் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்லையா, அந்த ஒத்துழைப்பு, அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இட் பெர்ஃபார்ம் எ commendable contribution for assisting developing countries in areas such as an advantage in trade and climate change negotiations. அதாவது commendable சொன்னால் சொல்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்கிற அர்த்தம். சொல்கிற அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க பிரிக்ஸ். எந்த நாடுகளுக்கு? டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு, பொருளாதாரத்தில் வளர்ந்து வர நாடுகளுக்கு குறிப்பிடும் அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேட், வாணிபத்தில் அவங்க அதிக வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்வது. இந்த கிளைமேட் சேஞ்சஸ் பண்ணும்போது ஏற்படுகின்ற கிளைமேட்டிஸ், அந்த டைமில் எய்டு, அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இட் ஆக்ட்ஸ் அஸ் சென்டர் ஃபார் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் பியாண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ். அது பொருளாதாரம் மட்டுமே இல்லாமல் அதை தாண்டிய சில ஒற்றுமைகள், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கலாம், நேச்சுரல் கலாமிட்டிஸாக இருக்கலாம், பாப்புலேஷன்ஸாக இருக்கலாம், இயற்கை மாற்றத்தில், இயற்கை சீற்றங்கள், இயற்கையில் இருக்கிற மாற்றங்கள், வெதர் ஃபோர்காஸ்டிங், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அளவில் இருக்காங்க. நெக்ஸ்ட், இட் ஆக்ட் எஸ் எ கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா பெர்ஃபார்மர் ஆஃப் ஒரு செயல்பாடு, ஒரு பர்சன் ஆர் ஆக்ஷன் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெர்ஃபார்மராக இருக்காங்க. எதுக்கு? இன் ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மிடில் பவர் அண்ட் குளோபல் ஃபாரம். அது ஒரு என்ன சொல்கிறது, நடுநிலையான ஒரு அமைப்பை அந்த சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, டாக்டர்ஸ்ட ஒரு சுமூகமான சூழ்நிலை, நடுநிலையாக இருந்து ஒரு உலகம், அதாவது குளோபல் ஃபாரம், உலக அமைப்பு இருந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பாதுகாக்கின்ற விஷயமாக, அந்த குரூப் நாடுகளிலே அமைதியை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக, ஒரு குரூப் ஃபாரமாக இது செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூ கெட் டு see the achievements of the BRICS. First, establishment of contingency reserve arrangement has further deepened and consolidated the partnership of its member in the economic financial area. அதான் சொல்ல, வந்து இந்த மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ளே இந்த கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான, மெம்பர் கண்ட்ரிகளுக்கான பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான
ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜியான ஏரியாவில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 6th BRICS Summit in Brazil நடந்தது இல்லைங்களா, the member countries signed an agreement to create a development bank, நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்கிறாங்க. அதை 2015 ஆன் தி லைன்ஸ் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் வேர்ல்டு பேங்க். அந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு வேர்ல்டு பேங்க்ன்ற இருக்கு இல்லையா, அந்த வழியில் அதே மாதிரியே என்ன பண்ணுறாங்க, நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கை ரெடி பண்ணுறாங்க, வேர்ல்டு பேங்க் மாதிரி. ஸோ எப்போது 6th BRICS சப்மிட்டில் இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து அது முடிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி பேங்க்குன்னு ஒரு விஷயம் ஏற்படுத்தும் போது அவங்க அது ஃபினான்ஷியல் சோர்ஸ் அவைலபிள் ஆச்சு அங்கே கிடைக்கிது. தட் வில் ஹெல்ப் அண்ட் ஸ்டிமுலேட் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா. இது நம்ம வேர்ல்டு பேங்க் நான் படிச்சோன்னா நம்ம வேர்ல்டு பேங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அதோடைய செயல்பாடுகள் படிச்சோம் இல்லையா, லைக் தட் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ன்றதும் லைக் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆர் த வேர்ல்டு பேங்க் மாதிரி ஸோ இவங்க ஒரு செயல்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the economic potential and demographic development, பொருளாதார வளர்ச்சி, மக்கள் டெமோகிராஃபிக்னு சொன்னால் மக்களுடைய மாற்றம், மக்கள் வளர்ச்சி are putting the BRICS countries increasingly in a leading position in setting the global agenda and having a greater say in the global governance. அது எக்கனாமிக் பொட்டன்ஷியல்னு சொன்னால் தன்மை, பொருளாதார வளர்ச்சி இருக்குது, மக்களுடைய மாற்றம், மக்கள் தொகை பெருக்கம் இருந்தாலும் சொல்ல அந்த மக்கள் தொகைய குவாலிட்டி அண்டு இந்த விஷயத்தெல்லாம் பற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உலகந்தழுவிய ஒரு கொள்கை, அந்த மக்களை வந்து செம்மைப்படுத்துவது இல்லையா. ஸோ ஒரு பாதுகாப்பு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்தில் வந்து இவங்களுடைய செயல்பாடு இருந்துகிட்ருக்கு. It has to remember that BRICS share 43% of the world population but only 21% of the global GDP. அதாவது அந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இல்லை, அந்த மக்கள் தொகை, அந்த பிரிக்ஸ் கண்ட்ரி நாடுகளுடைய மக்கள் தொகை பார்த்துச்சுன்னா உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா 43% வந்து பாப்புலேஷனை இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகே. பட் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் அந்த ஜிடிபி, குளோபல் ஜிடிபி பார்த்தீங்கன்னா 20% தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ இது அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி வாட்ச் பிரிக்ஸ். நெக்ஸ்ட்டு வி கம் டு த சம்மரி. ஆக்சுவலாக லெசன் முடிஞ்சிடுச்சு, நம்ம சம்மரி பார்க்க போகிறோம் இப்போ. ஆக்சுவலி இந்த சாப்டரில் இந்த ப்ரெசன்ட் சாப்டர் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் டிஸ்கஸ்டு தி ரோல் பிளேடு பை IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இன் சால்விங் த ப்ராப்ளம் ஆஃப் ட்ரேட் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்டு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். இல்லையா, IMF தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு லெசனில். IMF என்பது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். அது என்ன பண்ணுச்சுன்னா உலக நாடுகளே இருக்க அந்த ட்ரேட் சம்மந்தமான அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண லெசனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்சோ வி டிஸ்கஸ் த வேரியஸ் அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்டட் பை த WTO such as TRIM, CAT, AOU, MFA have been discussed. ஓகேங்களா. இந்த அப்ரிவேஷன் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 மார்க்கில் அதனை படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்டர் டீல் வித் தி ரீஜனல் எக்கனாமிக் இன்டகிரேஷன்ஸ், அதாவது SAARC, ஏஷியன், பிரிக்ஸ், இதை பற்றி நம்ம அதான் லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை மேஜராக டிஸ்கஸ் பண்ணது இந்த லெசனே தான். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸோடைய அந்த அசோசியேஷனுடைய என்ன சொல்கிறதுங்க, கண்ட்ரிஸ் வராத கண்ட்ரிஸ் ஆர் தேர் அண்ட் ஃப்ளாக் வந்து நான் வந்து லாஸ்ட் அந்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். ஓகே, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட். 8th லெசன் இஸ் ஓவர். ஆக்சுவலாக லெசன் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நீ எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு 2 லெசனில் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஸ்டின் ரெடி பண்ணி படிங்க. எல்லா கொஸ்டினுக்கான எல்லா லெசனுக்கான ஆன்சர் நான் வந்து ஸ்லைடில் மார்க் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். டவுட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு வீட்டில் வந்துட்டு கூட சும்மா டைம் கிடைக்கும் போது பேரண்ட்டோடைய ஸ்கூலுக்கு வந்து உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. ஒரு 2 hours ஆர் 3 hours ஸ்பெண்ட் பண்ணி வாங்க ஸ்கூலுக்கு. ஃபோன் பண்ணிட்டு வாங்க, எந்த சப்ஜெக்ட் வரும் அந்த சப்ஜெக்ட் டீச்சர் அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி இல்லையா ஒரு குறிப்பிட்ட டைம் நேரம் ப்ரியராக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்ட ஸ்டாஃபுக்கிட்ட ஒவ்வொரு ஃபோனில் நீங்கள் டவுட்டு கிளியர் பண்ணலாம். பட் டேரெக்டாக வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவ்னஸ் ஒவ்வொரு ஃபோனில் இருக்காது. ஓகேங்களா. அதனால் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட்டு எப்போ வேணாலும் உங்களுக்கு
ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லுவாங்க. டெஃபினட்டாக அஸ் எ 12th ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. நாட் லைக் 10th ஸ்டூடெண்ட் மாதிரி உங்களுக்கு மார்க் ஷீட்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போக போகிறீங்க, காலேஜஸ். அதனால் டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு பி எக்ஸாமின்ட். இல்லை உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதனால் பி ப்ரிஃபர் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ். 8 lessons ஓவர். ஓகேங்களா? I will continue the lessons with 9th. ஓகே, 9th சாப்டர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கொஷின்ஸ் ஆன்சரை வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதை நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, டூ த ஹோம்ஒர்க் கேர்ஃபுல்லி, ரீட் டெய்லி, பிகாஸ் எஜுகேஷன் இஸ் த ரெகுலர் ப்ராசஸ். அந்த டைம் விட்டு டைம் படிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துலான்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் டச் வித் எஜுகேஷன் இல்லையா? ரெகுலராக நீங்கள் படிக்கணும், புக்கை பார்க்கணும். அந்த டச் இருந்தால் தான் யூ கேன் ஏபிள் டு செக்யூர் குட் மார்க். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், சேஃபாக இருங்க. வெளியில் அனாவசியமாக போகாதீங்க. வீட்டில் இருங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க. ஒழுங்காக படிங்க.